ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎம்யூ சிஇடி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஐஎம்யூனா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஇடி, ஐஎம்யூ சிஇடி அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து சிஇடி அப்படின்னா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் ஐஎம்யூ சிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெரைன் பேஸ்டு சம்மந்தப்பட்ட கோர்சஸ்க்கு மட்டும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பேஸ்டு ஓடும். அதாவது மெரைன் இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அப்படி இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதணும். இந்த எக்ஸாம்ஸ் எழுதினா மட்டும்தான், இதில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிஇ மெரைன் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஎம்யூ அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துருப்போம். ஐஎம்யூ அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் பேஸ்டு சென்ட்ரல் அப்ரூவல் வாங்கின ஒரு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு காலேஜில் மெரைன் இன்ஜினியரிங் பண்ணணுன்னாலும் சரி, அப்படி இல்லை பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பண்ணணுனாலும் சரி, இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் மற்ற காலேஜில் நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களால் பண்ண முடியும். இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 2008 ஆரம்பித்த ஒரு யூனிவர்சிட்டி. ஓகே, இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கேம்பஸ் இருக்குது. அதாவது ஐஎம்யூவில் மொத்தம் 6 கேம்பஸ் இருக்குது. அந்த 6 கேம்பஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரு கேம்பஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொச்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேவி மும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மும்பையிலே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை போர்ட் தனியாக வரும், நேவி மும்பைன்னு சொல்லிட்டு தனியாக மொத்தம் 2 பிரான்ச் வந்து மும்பையிலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். இந்த 6 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஐஎம்யூ கேம்பஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், சென்னையில் ஒரு கேம்பஸ் இருக்குது, கொச்சியில் ஒரு கேம்பஸ் இருக்குது, கொல்கட்டாவில் ஒரு கேம்பஸ் இருக்குது, மும்பை போர்ட்டில் ஒன்று இருக்குது, நேவி மும்பையில் ஒன்று இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். ஓகேங்களா, மொத்தம் இதில் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்சஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெரைன் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் தான். அதாவது மொத்தமே மெரைன் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் மட்டும்தான் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் பேஸ்டு அப்ரூவலான ஒரு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, இந்த யூனிவர்சிட்டிகளை நிறைய யூனிவர்சிட்டி அப்ரூவல் வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஐஎம்யூ சிஇடி எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ இதில் யூஜி கோர்சஸில் வந்து எவ்வளோ சீட்ஸு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மொத்தமே ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 6 கேம்பஸ்க்கு 981 சீட்டு தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் சொல்கிறது ஐஎம்யூ கேம்பஸில் மட்டும் நான் சொல்கிறேன். அது போக நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு காலேஜஸில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ்லாம் நிறையா வரும். ஐஎம்யூவில் மட்டும் இந்த 6 கேம்பஸில் 981 சீட்ஸ் மட்டும் தான் யூஜி கோர்சஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. யூஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் வரும், பிபிஏ சிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வரும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மெரைன் இன்ஜினியரிங் மேரிடைம் ஸ்டடீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மெரைன் இன்ஜினியரிங். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிஇ யூஜி கோர்சஸ்க்கு ஒரு 981 சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கோர்சஸ்க்கு 190 சீட்ஸ் வந்து இதில் அலாட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கே யூஜிக்கு 981 சீட்ஸும் 981 சீட்ஸும், பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 190, அதாவது 190 சீட்ஸும் மட்டுமே உங்களுக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸாம்ஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நிறைய பேத்துக்கு வந்து ஐஎம்யூ எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, பட் இதோட டேட்ஸ்லாம் விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ இதோட எக்ஸாம்ஸோட டேட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐஎம்யூ சிஇடி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா March 18 வந்து ரிலீஸ் ஆச்சு. March 18 ரிலீஸ் ஆச்சு. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனோட ஃபார்ம் வந்து லாஸ்ட் டேட்டு May 5 தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. யாராவது பிஇ மெரைன் இன்ஜினியரிங் அப்படி இல்லை பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் இல்லை மெரைன் சம்மந்தமாக ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களால் போக முடியும். ஸோ கண்டிப்பாக அதில் நீங்கள் பாஸ் ஆகணும். யாராவது அப்ளை பண்ணல அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎம்யூ சிஇடியோட லிங்க்கை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போட்டுக்கலாம்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட அப்ளிகேஷன் எண்ட் டேட் நம்ம சொல்லியாச்சு. இதோட அட்மிட் கார்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு இதோட அட்மிட் கார்டு குடுப்பாங்க. ஓகே. இதோட எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 8ல உங்களுக்கு நடக்கும். நிறைய கேம்பஸ், அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டிலே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஒவ்வொரு பிரான்ச்சஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதன்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்துல நியரஸ்ட் எந்த பிரான்ச் இருக்கோ அங்க நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 8ல உங்களுக்கு வரும். ஓகே. இதோட ரிசல்ட்ஸ் எப்போ விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன், அதாவது அந்த 8ல நீங்கள் எழுதுறீங்க, ஜூன் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கவுன்சிலிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஜூன்லேயுமே உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் 8ல் எக்ஸாம்ஸ் எழுதி ஜூன் எண்டுக்குள்ளேயே ரிசல்ட்ஸ் வந்துடும். அதுலேயுமே உங்களுக்கு கவுன்சிலிங்குமே வந்து நடத்திடுவாங்க. ஸோ எப்போ லாஸ்ட், அதாவது கவுன்சிலிங்கோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 24க்குள்ளே முடிஞ்சிடும். அதாவது 2024 ஜூனுக்குள்ளே கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது பிஇ மெரைன் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து டிஎன்எஸ் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் ஐஎம்யூ எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஐஎம்யூ எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் ஐஎம்யூ எக்ஸாம்ஸ் யாராவது அப்ளை பண்ணல அப்படின்னா மே 5 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போது தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டவுட் இருக்கும், ஐஎம்யூ எக்ஸாம்ஸ் நான் எழுதிட்டேன், பாஸ் ஆகிட்டேன், பட் எனக்கு ஐஎம்யூ கேம்பஸில் கிடைக்கல, எனக்கு வேறு கேம்பஸில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். தமிழ்நாட்டில் டாப் மெரைன் காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டிலே டாப் மெரைன் காலேஜில் உங்களால் இப்போவே ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது நீங்கள் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வர தேவை கிடையாது. இப்போவே ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டி உங்களால் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி ப்ரீ புக்கிங் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஐஎம்யூவில் பாஸ் ஆன பிறகு டேரெக்டாக உங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிரும். ஸோ அதனால் ப்ரீ புக்கிங் இனிஷியல் ஒரு அமௌண்ட் கட்டி உங்களால் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது காலேஜஸில் ப்ரீ புக்கிங் பண்ணணும், மெரைன் இன்ஜினியரிங், டிஎன்எஸ், அதாவது டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்ஸ், இல்லை பிபிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்கு, அப்படி இல்லை அப்படின்னா பிஜி கோர்சஸ் ஏதாவது பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மேரேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலேஜஸில் நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். இனிஷியலாக ஒரு பார்ட் அமௌண்ட் கட்டி மட்டும் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம், ஐஎம்யூ ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டி சீட்டை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெரைன் இன்ஜினியரிங், மெரைன் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ மே 5 வரையும் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் இருக்குது. கண்டிப்பாக அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களால் மெரைன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் நெக்ஸ்ட் இயர் தான் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய இருக்க ஐஎம்யூ சிஇடி எக்ஸாம் டபுள் டைம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸுடைய நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.